நடிகை சோபனா அவர்கள் ரொம்பவே சோகமா தன்னுடைய ரசிகர்களுக்கு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதுல அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் இப்ப இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்ன நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்ற சீரியல்கள்ல ஒரு சீரியல் தான் முத்தழகு சீரியல். இந்த சீரியல் நவம்பர் 2021 இருந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுவரையும் சுமார் 800 எபிசோட் வெற்றிகரமா போயிட்டு இருந்துச்சு. பொதுவா ஒரு சீரியலோட வெற்றிக்கு அந்த சீரியல்ல சேர்ந்த ஹீரோ இல்லனா ஹீரோயின் தான் வெற்றிக்கு காரணமா இருப்பாங்க. ஆனா இந்த சீரியலோட வெற்றிக்கு ஆரம்பத்துல மாமியார் கேரக்டர்ல நடிக்கிற லக்ஷ்மி தான் காரணமா இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் மெயின் ஹீரோயினான சோபனாக்கும் பேரும் புகழும் கிடைக்க ஸ்டார்ட் ஆச்சு. இப்படி போயிட்டு இருந்த நிலையில திடீர்னு இப்போ முத்தழகு சீரியல் முடிவுக்கு வர போறதா ஒரு அதிர்ச்சியான செய்தி ஒண்ணு வெளியாகி இருக்கு. இதனால இப்போ பூமி முத்தழகு ரசிகர்கள் ரொம்பவே சோகத்துல இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த நிலையில இப்போ இந்த சீரியல்ல முத்தழகு கேரக்டர்ல ஹீரோயினா நடிச்சிட்டு வந்துட்டு இருக்க நடிகை சோபனா அவர்கள் முத்தழகு சீரியல் முடிவுக்கு வந்து இருக்கிறத என்னால தாங்கிக்கவே முடியல. இந்த சீரியல் 1000 எபிசோட் போகணும் அப்படின்னு தான் எல்லாரோட ஆசையாவும் இருந்துச்சு. 1000 எபிசோட் மட்டும் போயிருந்தா நான் பிரைம் டைம்லயே எங்க முத்தழகு சீரியல் மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்கும். ஆனா அது நடக்காம போனது எங்களோட துரதிர்ஷ்டம். இருந்தாலும் எங்க சீரியல் தான் நான் பிரைம் டைம்லயே அதிகமான எபிசோட் போயிருக்கு. அது மட்டும் இல்லாம பூமி முத்தழகுக்குன்னு ரசிகர்கள் கொடுத்த சப்போர்ட்டை நான் மறக்கவே மாட்டேன். என்னோட முதல் சீரியலை நான் ஏதோ சுமாரா நடிச்சிருந்து உங்க மனசுல பெரிய இடத்தை பிடிச்சிட்டேன்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த சீரியல் மூலமா எனக்கு கிடைச்ச ரசிகர்கள் எக்கச்சக்கம். அந்த அளவுக்கு இந்த முத்தழகு சீரியல் மக்கள் மத்தியில மிகப்பெரிய அன்பை உருவாக்கி கொடுத்திருக்குன்னு தான் சொல்லியே ஆகணும். மேலும் இந்த சீரியலோட முடிவு கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ஒரு நிறைவான ஃபீலை கொடுக்கும் அப்படின்னும் கூடிய சீக்கிரமே ஒரு புது ப்ராஜெக்ட்ல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களோட சப்போர்ட்டை எனக்கு தொடர்ந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. சோ சோபனா சொல்லியிருக்க இந்த விஷயத்தை பத்தியும் முத்தழகு சீரியலை நீங்க எந்த அளவுக்கு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்னும் உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.